நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த ஆண்டு இதுவரை ஜல்லிக்கட்டுக்கான தடை உடைபடவில்லை. இதனால் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இன்றும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. பேரணி, மனித சங்கிலி, ஆர்ப்பாட்டம் என இன்றும் ஜல்லிக்கட்டுக்கான போராட்ட வடிவங்கள் தமிழகம் எங்கும் நடைபெற்றன. திருச்சியில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி இளைஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி சோமரசன்பேட்டையில் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் தடையை மீறி பேரணி நடத்தியவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மாணவர்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் நடத்திட்டோம். ஆனாலும் மத்திய அரசு செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. இனியும் மாணவர்கள் நாங்கள் பொறுக்க மாட்டோம். மத்திய அரசு அலுவலகங்கள், ரயில் நிலையங்கள், அது மாதிரி ஒவ்வொன்றையும் இன்னுமே நாங்கள் முடக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். உங்களால் முடிகிறவங்க அலங்காநல்லூர் இல்லைனாலும் உங்கள் ஏரியாவுக்கு எங்கே பக்கத்தில் ஜல்லிக்கட்டு நடக்குதோ அங்கே வாங்க, ஒன்று கூடுவோம். நம்மளோட பாதுகாப்பில் ஜல்லிக்கட்டை நடத்துவோம். இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை நடத்தியே தீருவோம். ஈரோட்டில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து சமூக வலைதளங்களில் ஒன்றிணைந்த இளைஞர்கள் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். இதில் 3000த்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்திலும் மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக வலைதளம் மூலம் ஒன்று திரண்ட இளைஞர்கள் திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசு மற்றும் பீட்டா அமைப்புக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். டோட்டலா தடை செய்யாம கரெக்டான ஒரு ரூல்ஸோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. கிரிக்கெட் பந்தில் கெவுஸ் கூட இறந்தாப்ல, அதெல்லாம் கிரிக்கெட் தரப்பணம் கிடையாது. கார் பந்தயத்தில் கூட நிறைய வீரர்கள் இறந்துருக்காங்க. அதுக்கு கார் பந்தயம் தரப்பணம் கிடையாது. வேலூர் கோட்டை அருகே திரண்ட 1000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பதாகை ஏந்தி கோஷங்கள் எழுப்பினர். இதே கோரிக்கையுடன் சேலத்தில் ரயில் மறியல் செய்ய முயன்ற மாணவர்களை காவல்துறையினர் வெளியேற்றினர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக காவல்துறை தடையை மீறி 1000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கேயம் காளைகளை காக்க ஜல்லிக்கட்டு நடத்தியே தீர வேண்டும் என்று இவர்கள் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.